நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் விவாத தலைப்பு என்ன அப்படின்றத சிறப்பு தொகுப்பு மூலமா தெரிஞ்சுக்கலாம். அவ்வப்போது சைலண்ட் மோடிற்கு சென்றுவிடும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவன் நேற்றில் இருந்து பரபரப்பாக இயங்க தொடங்கிவிட்டது. அடடே, காங்கிரஸ் கட்சி தேர்தல் வேலைகளை தொடங்கி விட்டார்களா என்று நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம். அங்குதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. அந்த பரபரப்பு தேர்தல் வேலைகளுக்காக இல்லை, வேட்பாளரை மாற்றச் சொல்லி போராடுவதற்காக. பல பகிரத பிரயத்தனங்களுக்கு பிறகு ஒரு வழியாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதில் முகம் தெரியாத பலரையும் அறிவித்திருப்பதால் அதிருப்தியின் உச்சிக்கே சென்ற காங்கிரஸ் தொண்டர்கள் வேட்பாளர்களை மாற்றச் சொல்லி போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இவர்கள் ஒருபுறம் என்றால் விசிகாவிற்குள் மிகப்பெரிய பிரச்சனைகள் வெடித்து சிதறிக் கொண்டிருக்கிறது. ஆளூர் ஷா நவாஸுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது ஏன் என்று கேள்விகளை எழுப்பும் விசிகாவினரோடு திமுகவினரும் சேர்ந்து கொண்டு திருமாவிற்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறார்கள். இதனால் விசிகாவின் அடிமட்ட தொண்டர்கள் பலருமே தேர்தல் வேலைகளை செய்ய களத்திற்கு வரவில்லை. கம்யூனிஸ்டுகள் நிலை அதைவிட அந்தோ பரிதாபம்தான். இப்போது வரைக்கும் களத்திற்கே வராமல் எங்கே சென்றார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என்று கேட்கும் அளவுக்கு அமைதி அமைதி அமைதியோ அமைதி என்ற நிலைக்கு சென்று விட்டார்கள். தனக்கு கிடைத்த 4 சீட்டிலுமே திமுக சின்னத்தில் போட்டியிடும் அதிரடி முடிவை அறிவித்துள்ள மதிமுக எந்த தொகுதியிலுமே ஓட்டு கேட்க கிளம்பவில்லை. எங்களுக்கு சீட்டே வேண்டாம் என்று ஒதுங்கிய மக்கள் நீதி மய்யம் தேர்தல் பிரச்சாரத்திலும் ஒதுங்கிக் கொண்டது. இப்படி திமுக கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சியினருமே யாருமே வெளியே வந்து பிரச்சாரத்திற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றால் என்ன செய்வது? இவர்களை எப்படி சமாளிக்கப் போகிறது திமுக? ஆக வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடும் காங்கிரஸ்காரர்களை எப்படி சமாதானம் செய்து களத்திற்கு அழைத்து வரப்போகிறது திமுக? களத்தில் வேலை செய்ய மறுக்கும் திமுக கூட்டணிகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறதா திமுக? கூட்டணியாலேயே தோல்வி முகம் காணுகிறதா திமுக என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் டே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடும் காங்கிரஸ் கட்சியினர், களத்தில் வேலை செய்ய மறுக்கும் திமுக கூட்டணியாலேயே தோல்வி முகம் காணுகிறதா திமுக? இந்த கேள்வியை மையமாக வச்சுதான் இன்றைய விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். நிகழ்ச்சியில் விவாதிப்பதற்காக அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள், பாஜக சார்பாக திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள், வழக்கறிஞர் திரு டாக்டர் GS மோகன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொதிகை சாரதி அவர்கள், இணைய வழியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தொழில் முனைவோர் கிருத்திகா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திருநாவுக்கரசு சார், நிகழ்ச்சி உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கலாம். காங்கிரஸில் கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடெலாம் முடிஞ்சு வேட்பாளர் நீண்ட இழுவரிக்கு பிறகு வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அந்த வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினரே போராடக்கூடிய ஒரு சூழல் இப்போ காங்கிரஸில் நடந்துட்டு இருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டுருக்கு. என்னதான் நடக்குது? என்ன காரணம்? சொந்த கட்சி வேட்பாளர்களையே காங்கிரஸ் கட்சியினர் எதிர்க்கிற அளவுக்கு என்னதான் நடக்குது? இது எனக்கு புதுசாக ஒன்றும் தெரியல. இது காங்கிரஸ் கல்ச்சர். இதுங்க காங்கிரஸில் 4 பேர் இருந்தாங்கன்னா 5 கோஷ்டி இருக்கும். ஓகே, அது கோஷ்டிக்குன்னு அறியப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. அங்கே இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உண்மையாக உழைக்கக்கூடிய ஆட்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காம திடீர்னு வேற வகையில் கவனிக்கக்கூடிய ஆட்களுக்கு, லாபி பண்ணக்கூடிய ஆட்களுக்கு, டெல்லி இந்த சோனியா காந்திஜியோட அந்த குடும்பத்தோட யார் க்ளோஸாக இருக்கிறாங்களோ, ஹைகமாண்டு கூட யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க திடீர்னு சீட்டு வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இல்லை வேற வகைனா என்ன? வேற வகைனா என்ன? வெளிப்படையாக சொல்லுங்க. அதை நான் சொல்லிட்டேனே உங்களுக்கு. இல்லை, வெளிப்படையாக சொல்லுங்க மக்களுக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவு எப்படி நம்ம நிறைய ஓட்டுக்கு நோட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இவங்க சீட்டுக்கு நோட்டை கொடுத்து சீட்டு வாங்குறாங்க காங்கிரஸ் கட்சியில. இது நடக்குது. இதை பிஜேபியை சார்ந்த வீர திருநாவுக்கரசு சொல்லலைங்க. அந்த கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவர்கள், இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவங்க, உதாரணத்துக்கு எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் இல்ல இப்ப அவங்களே சொல்றாங்க, இல்ல காங்கிரஸ்ல சீட்டுக்கு இப்ப காசு வாங்கிட்டு தான் சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல, ஜோதிமணி சொல்றாங்க. ஜோதிமணி அவரோட கருத்தை வச்சுக்கிட்டாலும் பல தேர்தல்களில் காங்கிரஸ் தேர்தலை சந்திச்சிருக்கு. இந்த தேர்தலில் எதிர்ப்பு கடுமையா இருக்க மாதிரி இருக்கு. அப்ப இந்த தேர்தலில் தான் அப்ப சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தலில் ரொம்ப அதிகமா இருக்கிறதா உணர்றாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இது வரைக்கும் இப்படி இருந்துச்சு தான், ஆனா இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னடா அது மனசாட்சியே இல்லையா? சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிமணி அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க, கட்சிக்கு சில நாட்களே ஆனவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்திருக்காங்க. 20 வருஷம் 30 வருஷமா காங்கிரஸ் கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. சில நாட்கள் ஆனவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்களாம்.
சில வருடங்கள் ஆனவங்க எல்லாம் கொடுத்திருக்காங்களாம். இது ஒரு பேர் அழிவுன்னு சொல்றாங்க. இந்த பேர் அழிவை எதிர்த்து நாங்க குரல் கொடுக்கறோம் சொல்லி ஒரு எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களே சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கும். இல்ல புது முகங்களுக்கு சீட்டு கொடுத்ததை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் புதுமுகங்களுக்கும் சீட்டு கொடுப்பாங்க, தவறு கிடையாதுங்க. எல்லா கட்சியிலுமே சீனியர்ஸுக்கும் சீட்டு கொடுப்பாங்க, புதுமுகங்களுக்கும் சீட்டு கொடுப்பாங்க. ஆனா அந்த புதுமுகம் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? அவர் கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கணும். அவங்க நேர்மையான அடிப்படையில் சீட்டு வாங்கியிருந்தா, தகுதியின் அடிப்படையில், மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் சீட்டு வாங்கியிருந்தா தவறு கிடையாது. அவங்க டெல்லியை போய் கவனிச்சு, இல்லைங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட தலைவரை கவனிச்சு சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் 4 பேர் தான் இருக்கிறாங்க, ஆட்கள் அதிகமா இல்ல. அந்த 4 பேருக்கும் ஒரு ஃபீல் வரும்ல, ஏடா நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம், திடீர்னு இவங்க வந்துட்டு கட்சிக்கு இவங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆனா இவங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்களே. ஆனா நீங்க சீட்டு விற்கப்படுகிறது என்றே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி ஜோதிமணி எழுதுறாங்க. சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதை எழுதுனாங்க, சீட்டு கொடுத்த அப்புறமா இதை சொல்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியல, ரொம்ப வான் பண்றாங்க. தேர்தலுக்காக கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன், வாக்குப்பதிவு முடிஞ்ச அப்புறம் பாருங்க இதை பத்தி நான் இன்னும் டீடைலா எழுதுறேங்கிறாங்க. இதை விட என்ன டீடைல்? இவ்வளவு விவகாரம் நடக்குது, சீட்டுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு தான் காங்கிரஸ்ல சீட்டு கொடுக்குறாங்க, ஒதுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் டெல்லி தலைமைக்கு தெரியாதா? இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க எதை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எங்க டெல்லி தலைமை என்ன முடிவு எடுக்குமோ அதுதான் அப்படிம்பாங்கல்ல. இதெல்லாம் டெல்லி தலைமைக்கு தெரியாதா? எனக்கு என்னமோ டெல்லி தலைமைக்கு இதுல ஒரு ஷேர் போயிருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட் வருதுங்க. இல்லைன்னா எப்படிங்க விட முடியும்? இன்னைக்கு வந்தவங்க நேத்து வந்தவங்க எல்லாம் திடீர்னு சீட்டு வாங்கிட்டு போனா, நான் காங்கிரஸ் கட்சி வாரியா இருக்கலாம், எங்களுக்கு கொள்கை ரீதியா வேற மாதிரி இருக்கலாம், அவங்க இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எதிராக செயல்படுறாங்க, அதனால எதிர்க்கிறோம். ஆனா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய என்னோட சகோதர சகோதரிகள் அவங்களோட டெமோக்ராட்டிக் ரைட்டுக்காகவும் பிஜேபி போராடும். பல வருஷமா ஒரு கட்சியில ஒருத்தங்க உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாங்க உரிய அங்கீகாரம். 12 பேருக்கு சிட்டிங் எம்எல்ஏவுக்கு 12 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மொத்தம் 28 சீட்டு. அந்த 12 பேருக்கும் எதுக்காக கொடுத்திருப்பாங்கன்னா, டோட்டலா 28 நம்ம வித்துட்டோம் அப்படின்னா ஒரே கொந்தளிப்பு ஆயிடும்ல. இங்க பாருங்க, ஒரு சால்ஜாப்புக்கு சமாளிக்க முடியாது அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இந்த 12 பேருக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி மக்களே பேசிக்கிறாங்க எல்லாருக்கும். ஆனா காங்கிரஸ்ல நீண்ட காலமா ஒரு விஷயம் இருக்குல்ல, வாரிசு அரசியல் இருக்கு, கட்சியில ஆதிக்கம் செலுத்துறவங்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் சீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே தங்களோட குமுறலை வெளிப்படுத்தின செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப புதுமுகங்களுக்கு சீட்டு தராங்க அப்படின்னா, பழைய ஆதிக்க தலைவர்களோட வாரிசுகளுக்கோ இல்ல ஆதிக்க தலைவர்களுக்கோ சீட்டு கொடுக்காம புதுமுகங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா அதை காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்க தானே வேண்டும். எதுக்கு எப்ப வரவேற்றிருப்பாங்க அப்படின்னா, இப்ப ஏற்கனவே உள்ள சிட்டிங் எம்எல்ஏக்கள்ல நீங்க 12 எம்எல்ஏக்களுக்கு கொடுத்திருக்கீங்க, எல்லாமே புதுசா கொடுக்கல, அது ஒண்ணு. ரிமைனிங் புதுமுகங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, அதை எப்ப வரவேற்றிருப்பாங்க அப்படின்னா, இந்த புதுமுகம் எல்லாமே கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் கட்சி கொள்கையோட 100% ஒத்து போறாங்க, இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, இவங்க நம்ம கட்சிக்கு இவங்களுக்கு சீட்டு கொடுத்து இவங்க ஜெயிச்சா காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சிக்கும் தமிழக மக்களோட நல்லதுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா வரவேற்றிருப்பாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆட்களுக்கு கொடுத்திருக்காங்க? அவங்களால கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க இது ஒரு பிசினஸா பார்த்துட்டாங்க, பாலிடிக்ஸா பார்க்கல. காசு கோடிக்கணக்கில் கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமையில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டு அங்க ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ஒரு ஷேர் கொடுத்துருவாங்க போல. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இவங்க சீட்டு கொடுத்திருக்காங்களே அப்படி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு வருது. இல்லைன்னா புதுமுகத்தை யாரெல்லாம் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. பழைய ஆட்களுக்கு மட்டுமே நீங்க சீட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் திமுக மாதிரி ஆயிடும், அப்புறம் அங்க ஒரு டெமோக்ரசி எல்லாம் போயிடும். இப்ப புதுசா யாரும் போக மாட்டாங்க, காங்கிரஸ் கட்சியில இனிமேல் யாரும் போக போறதில்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல 100 இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்கன்னா அது கின்னஸ் ரெக்கார்டா இருக்கும். ஆட்களே கிடையாது. புதுமுகம் கொடுத்திருக்காங்கன்னா காசு கொடுத்தவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இல்ல இந்த கருத்து குறிப்பா இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, ஒரு இதுல நம்ம சோசியல் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியம். டெமோக்ரஸில எல்லா தரப்பு மக்களுக்குமே நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டருக்கு ஒருத்தருக்கு கூட கொடுக்கல. அருந்ததிர் மக்கள் அவங்க ஒரு வரிசையில கடனில நிக்கக்கூடிய 6 தனி தொகுதிகளை காங்கிரஸ் பெற்று இருந்தாலும் கூட மக்கள் நம்ம பட்டியல் சமுதாயத்திலே ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள்னா அருந்ததி சமுதாய மக்கள் ஒருத்தருக்கு கூட சீட்டு கொடுக்கல. கொங்கு வெள்ளாள கவுண்டர் கொங்கு பெல்ட்ல 38 முக்கியமான தொகுதி இருக்கு, ஒரு சீட்டு கூட கொங்கு வெள்ளாள கவுண்டருக்கு கொடுக்கலன்னு சொல்றாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா ஒரு சமுதாயத்தை புறக்கணிக்கிறது திமுகவும் அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே திமுக பார்த்தோம்னா ஆட்சிக்கு வந்தப்புறம் கொங்கு பெல்ட்டுக்கு செய்ய வேண்டிய பல விஷயத்தை செய்யாம விட்டாங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் எல்லா எம்எல்ஏக்களையும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொங்கு பெல்ட்ல கொடுத்துட்டாங்க. அந்த கோபத்துல கொங்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய பல விஷயத்தை திட்டமிட்டே தவறாலாம் அறிக்கை அனுப்பி அந்த மக்களுக்கு சேர வேண்டிய திட்டத்தை தடுத்தது, சூழ்ச்சி செஞ்சது திமுக. அவங்கனாலும் ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ணாங்க. இவங்க எலெக்ஷன்லயே சீட்டு கொடுக்காம விடுறாங்க.
இதை நம்மள மாதிரி பொதுமக்கள் பேசல, எதிர்கட்சிக்காரங்க பேசல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தரே பேசுறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 முக்கிய கம்யூனிட்டியை நீங்க மையப்படுத்தி ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. 38 தொகுதிகள் வந்து பெரும்பான்மையா இருக்காங்க. பட்டியல் சமூக மக்கள் அருந்ததிய மக்கள் வந்து மிக முக்கிய இடத்துல இருக்காங்க. 6 தனி தொகுதிகள் இருந்தும் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா அது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? இது தேர்தலில் பொறுத்தளவு இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்து இதனால தோத்து போனதானே எதிரொலிச்சுன்னு சொல்லலாம். இவங்க தான் தோக்க போறாங்களே. இவங்க என்ன செஞ்சிருந்தாலுமே கண்டிப்பா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் வந்து இருக்கும், 1-2 தொகுதியில கண்டிப்பா டெபாசிட் வாங்கியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி முக்கியமான சமுதாயத்தெல்லாம் ஒதுக்குறது, காசு கொடுக்கறவனுக்கு சீட்டு கொடுக்கறது, மக்களாட்சிக்கு எதிராக வந்துட்டு அவங்களோட வழக்கப்படி நடக்கிறது, உழைச்சவனுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்காம அங்கீகாரம் கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க போட்டி போடக்கூடிய 28 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மத்தியிலே இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம்ங்க, திமுக தலைமையிலான கூட்டணி என்பது மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்க போகிறது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு கடைசி நம்பிக்கை இருந்துச்சு. இவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பாப்பா முதற்கொண்டு பாட்டி முதற்கொண்டு எல்லாருக்குமே பார்த்தோம்னா இங்க வந்துட்டு பாதுகாப்பு கிடையாது, கஞ்சா எக்கச்சக்கமா. நான் காலேஜில் வேலை பார்த்த வாத்தியாருங்க, கல்லூரி மாணவியர் கூட கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்க, ஊழல் அதிகமா இருக்குது, இதனாலேயே தோத்து போவாங்க. ஆனா கடைசி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கூட்டணி இருக்கு அப்படின்னு. இந்த கூட்டணியிலையும் இப்ப சறுக்கல் வந்துருச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுகவுக்காக ஒருத்தர் கூட வேலை பார்க்க மாட்டாங்க. மெகா கூட்டணியால பயன் இல்ல திமுக அப்படின்னு சொல்ல வரீங்க. இது ஜகா வாங்குற கூட்டணி, இது மெகா கூட்டணி இல்ல. இதுல சொல்லி முடிச்சிருங்க, முக்கியமான எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். ஓகே, முதற்கட்ட கருத்து எடுத்து நான் திரும்ப வரேன். பொதிகை சாரதி சார், காங்கிரஸ்ல நீண்ட காலமாவே காங்கிரஸ்ல இருக்க ஆதிக்கம் செலுத்துறவங்களுக்கு இல்ல முக்கிய தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வந்த சூழல்ல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தந்த பிறகு அதற்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து, உதாரணத்துக்கு ஜோதிமணி அவர்களா இருக்கட்டும், மாணிக்க தாக்கூர் உள்ளிட்ட சில தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா என்னதான் அங்க காரணமா இருக்கு? இல்ல பணம் வாங்கிட்டு சீட்டு ஒதுக்குனது தான் அங்க காரணமா இருக்கா, இல்ல வேற ஏதாவது பின்னணியில வேற காரணம் இதா இருக்கா? முதல்ல வணக்கம் அனைவருக்குமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது இன்னைக்கு நேற்று நடந்த பிரச்சனை கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இன்னைக்கு நேற்று இந்த கூட்டணி, அதாவது கட்சிக்குள்ளவே ஒரு டீம் இருக்கும், ஒரு டீமாக இருப்பாங்க. அவங்களுக்கான ஆதரவாளர்களுக்கு வந்து சீட்டு கேட்கறது இதை விட இன்னும் கடுமையான அடிதடிலாம் போயிருக்கு. சத்தியமூர்த்தி பவன்லாம் அடிச்சிட்டுலாம் மாண்டதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது ஒரு வரலாறு, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லை, அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு 2-3 பேருக்கு வந்து அனுபவம் இல்லாத நபர்களை வந்துக்கு அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்து நம்ம பார்க்குறோம். இல்லை சார், இதில் இன்னொரு சந்தேகம் நினைப்ப, காங்கிரஸ் மட்டும் வந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரல, அதிமுக கொடுத்துருக்காங்க, திமுக கொடுத்துருக்காங்க, நிறைய கட்சிகள் வந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரும்போது காங்கிரஸில் மட்டும் இந்த புதுமுகங்களுக்கு தந்த வாய்ப்பு மீண்டும் மீண்டும் ஒரு பேசுபொருளாகிட்டே இருக்குது. சொந்த கட்சிக்காரங்களே வேட்பாளர்களுக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்னா அது ஏன்னு தான் நான் கேட்குறேன். இல்லைங்க, இப்போ நீங்கள் அதிமுகவை நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், அதிமுகலையும் புதுமுகங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அனுபவத்தின் அடிப்படையில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து 2 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கட்சி ஒன்று இருக்குது, இப்போ தான் ஆரம்பித்த கட்சி, அது யார் ஒரு வாரத்தில் போனவங்களாம் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது காங்கிரஸோட கூட்டணி, திமுக கூட்டணி, இது இப்போ விடுதலை சிறுத்தை கூட சாணவாசனெல்லாம் சீட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க. ஏன் கேட்டால் அதுக்கே வந்து பெரிய என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திமுகவுக்கு அது பெரிய ஒரு குடைச்சலாக இருக்கிறதா தகவல் வருது. இப்போ நீங்கள் இதெல்லாமே பார்த்துக்கிட்டா சீட்டை பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்கன்றது அப்பட்டமாக வெட்ட வெளிச்சத்தில் தெரியுது. சரிங்க. இப்போ அங்கே இருக்கிற காங்கிரஸ் இவர் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தாரு, யார், நம்ம செல்வ பெருந்தகை, டெல்லிக்கு. அங்கே போய் டெல்லியில் அது போய் உட்காந்து பேசி ராகுல் காந்தி அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அவர் ஒரு லிஸ்ட்டு ஒன்று இப்போ புதுசாக போட்டது. அந்த புதுசாக போட்ட லிஸ்ட்டில் தான் இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்து ரெக்கமெண்டேஷனில் வந்ததாகவும் நமக்கு தகவல் வருது. இல்லை, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி சார் பேசும்போது கூட சொன்னார் பணம் கொடுத்து வந்து சீட்டை வாங்கிட்டாங்க. நீங்க சொல்றீங்க செல்வ பெருந்தகை வந்து ஒரு பட்டியலை கொடுத்தாரு, அதன் பின்னணியில நிறைய ஊழல் முறைகேடுகள், ஊழல் காரணம்லாம் நிறைய இருந்ததெல்லாம் சொல்லப்பட்டுச்சு, அதுக்காக அந்த பட்டியல் நிராகரிக்கப்பட்டதுன்னு தகவல்லாம் வந்துச்சு. இப்ப டெல்லி தலைமை தான் ஒரு பட்டியலை தயார் செய்து வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அப்ப கட்சி தொண்டர்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதாவது ஏத்துக்க மனம் இல்லை தொண்டர்களுக்கு. ஏன் கேட்டால் அவனும் கொடி பிடிக்கிறான்ல, அவனும் போராடுறான்ல. உங்களுக்காக எத்தனை நாள் தான் இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதான் அந்த குடும்ப அரசியல் அப்படி தான் இருக்குமே தவிர, அது காங்கிரஸும் சரி
நம்ம ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், அதே தான், அந்த பேட்டர்ன் தான். கொடி பிடிச்சவன் இன்னும் அங்கே கொடி தான் பிடிக்கிறான், இன்ன வரைக்கும் மேலே ஏறி வர முடியல. இதுதான் அங்கே பெரிய பஞ்சாயத்து. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 5 பேர் இருப்பாங்க லீடர்ஸ், 5-6 பேர் ஒரு லீடர்ஸ் இருப்பாங்க. அந்த லீடருக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் இருக்கும். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மாற்றி கொடுத்தாலும் இவங்க அதை அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. இது சென்ட்ரலில் நடக்கிறது. இன்னைக்கு நேற்று நம்ம பார்க்கல, இதெல்லாம் அடித்தடி. அதை தான் கேட்குறேன். இப்போ காங்கிரஸில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தலைவர்னு சிலர் இருக்காங்க. ஒன்று அவங்க நிற்பாங்க, இல்லைனா அவங்களோட வாரிசுகள் நிற்பாங்க, இல்லைனா அவர்களுக்கு கூட தொடர்புடையவர்கள் நிற்பாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தராங்க அப்படின்னா அது வந்து இந்த வாரிசு அரசியல் முறையை ஒழிக்கிறாங்க. ஏன் அப்படி அந்த கோணத்தில் நம்ம பார்க்கக்கூடாதா? அதுதான் அந்த வாரிசு, அதாவது வாரிசு அரசியலுக்கே இவங்க பேக் போனாக இருந்து, அந்த வாரிசு அரசியல் தான் பேக் போனாக இருந்து குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த புது அரசியல்வாதியை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வாரிசு அரசியல்ன்றது வந்து நேரடியாக பேச முடியாதனால இவங்க சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்கன்றது சில இடத்துல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் இதெல்லாமே எப்படி தேர்தல் பணி இன்னும் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. ரொம்ப ஏன்டா பிரச்சாரங்கள் அதிமுக பொறுத்த வரைக்கும் நம்ம களத்தில் போயிட்டுருக்கோம். ஆனால் இது இன்ன வரைக்கும் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியாத காரணங்கள் என்னென்னா, மக்களிடையே இதையே வந்து நீ இப்போ இங்கே பேச முடியாது. உட்கட்சி பூசல்னால தான் வெளியில களத்துக்கு வர முடியாது. சீனியர் விட மாட்டாங்க. அந்த இடத்துல சீனியர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, காங்கிரஸ்காரர், அவருக்கு தான் சீட்டுன்னு கேட்குறாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு 100 பேர் இருப்பான். அந்த 100 பேரை இந்த நேற்று சேர்த்தவருக்கு ஒரு 10 பேர் தான் இருப்பான். அந்த 10 பேரை உள்ள விட மாட்டான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எப்படி பார்த்தா இப்ப திமுக கூட்டணியோட இலக்கு என்ன, காங்கிரஸோட இலக்கு என்ன, அதிமுகவை வீழ்த்தணும், பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமா வச்சுட்டு சொல்றாங்க. இப்ப கூட்டணிக்குள்ள இவ்வளவு ஒரு சலசலப்பு இருக்கு, களத்துக்கு கூட்டணியில இருக்க எந்த கட்சியுமே களத்துக்கு வரலன்னா அது அதிமுக கூட்டணிக்கு தானே வெற்றி வாய்ப்பு அமையும். அது அந்த கணக்கு அவங்களுக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். அதுதான் வந்து முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்தில் இருந்தாலும் செல்வப்பெருந்தகை அவர்களிடையே பேசி எப்படியாச்சும் வந்து சமரசம் பண்ணி இதை எப்படியாச்சும் களத்துக்கு போங்க, இதை அப்படியே கொண்டு போயிடாதீங்க, நமக்கு நேரம் இல்லை, களத்துக்கு போங்க சொல்லிட்டு பேசப்படுது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சீனியாரிட்டி தொண்டர்களுமே அதை ஏற்றுக்க மனம் இல்லை, ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு மையை எடுத்து அடிக்கிறான், போஸ்டரை கிழிக்கிறான். ராகுல் காந்தி போஸ்டரையே நேற்று வரைக்கும் தலைவன் கத்துனவன் இன்னைக்கு போஸ்டரை கிழிக்கிறான். செல்வப்பெருந்தகைய தலைவன் கூப்பிட்டவன் இன்னைக்கு போஸ்டரை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது ஆக்ரோஷமா இருக்கான். ஆமா, ஏன் கேட்டீங்கன்னா அவன் வந்து ஒருத்தரை தலைவனா பார்த்துருக்கான்ல, அவனுக்கு சீட்டு கொடுக்கணும் தானே அவன் எதிர்பார்த்தான் நேற்று வரைக்கும். அவனோட நம்பிக்கையை வந்து நீங்க காசை வாங்கிட்டு இன்னைக்கு அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்கல்ல, அவன் எப்படி களத்துல போய் இறங்கி வேலை பார்ப்பான்? அப்போ புரியுது. இப்ப காங்கிரஸ்க்குள்ள இவ்வளவு ஒரு அதிருப்தி இருக்கு, உட்கட்சி பூசல் இருக்குன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் மட்டுமல்ல, இன்னைக்கு விசிகாவில் ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ட்டு அவர் வந்து சில திமுகவினரோட அவரோட ஆதரவாளர் சேர்ந்துக்கிட்டு ஒரு விசிகாவுக்கு ஒரு அழுத்தம் தரதா சொல்லப்படுது. மதிமுகவோட 4 சீட்டுகளுமே இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுனால அவங்களும் களத்துக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் நீதி மையம் நாங்க தேர்தலுக்கே வரல அப்படின்ட்டு விலகிட்டாங்க. அப்படின்னா இதெல்லாம் களத்துல திமுகவிற்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? சார், திமுக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உமேஷ் சார். திமுக வந்து தமிழகத்தில் வந்து தீயசக்தி திமுக வந்து அதன் தலைமையில் கூட்டணி அமைந்தாலும் சில கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் வழியில் தான் பயணம் பண்ணுவாங்க. இங்க காங்கிரஸுக்கே பிரச்சனையாச்சு. கம்யூனிஸ்ட் எப்படி பேசுவாப்ல? வெளியே வந்துட்டு என்ன சொன்னார் கம்யூனிஸ்ட் தலைவர், எங்களுக்கு 10 தான், ஆனால் இருந்தாலும் நாங்கள் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு ஏதோ அந்த ஒரு இருக்காங்க அவங்க. யாரு? கம்யூனிஸ்ட். அதே நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலே திருமாவளவன் வந்து ஏன் அங்கேருந்து வர மாட்டேங்கிறாருன்னா அவருக்கு காங்கிரஸோட சப்போர்ட் எப்போவுமே வேணும். ஓகே, அதனால் திருமாவளவன் வந்து இன்னைக்கு கூட அவரே நிற்கிறது வந்து கேள்விக்குரிய, நான் நிற்கலாமா வேணாமான்னு பரிசீலனை பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் கேட்டிங்கன்னா அந்த சீட்டையாச்சும் ஷானவாஸுக்கு கொடுக்கலான்ற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டார். ஓகே, இன்றைய சூழ்நிலை இப்போ அப்படி இருக்குது. திமுகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு. ஏன் கேட்டிங்கன்னா ஏற்கனவே எல்லாருமே வந்தவங்க, சென்ட்ரலில் இருந்து வந்தவங்க எல்லாருமே காரி துப்பிட்டாங்க. யார? தீயசக்தி திமுகவை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இவ்வளோ 80,000 கோடி கிட்ட காசை வாங்கியிருக்கீங்க, ஜிஎஸ்டி காசெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. கணக்கெல்லாம் இன்னைக்கு மத்திய அமைச்சர் பிஎஸ் கோயல் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. இந்த சூழலில் திமுகவால் அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதும் தெரியல.
கூட்டணி கட்சிகளையுமே அந்த அளவுக்கு மக்களிடையே போய் ஆதரவு கேட்கக்கூடிய அளவுல இப்போ கூட்டணி கட்சிகளுமே இல்லை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் திமுக கூடியா கட்டுனதான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா புரியுது. நம்ம ஜோதிமணி அவர்கள் சொன்ன கருத்து நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவருக்கு வந்து காங்கிரஸோட எதிர்காலம் பத்தி ஒரு அக்கறையே இல்லை, நாங்க வந்து அந்த பேரழிவை தடுக்க முயற்சி பண்ணோம், அதுல நாங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற துணியில பேசுறாரு. இந்த பக்கம் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, தேர்தலுக்கு பிறகு நான் என்னோட தலைவர் பதவியிலிருந்து விலகலாம் அப்படின்னு நான் டெல்லிக்கு மனு கொடுத்துருக்கேன், விலகிற முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. இதெல்லாம் என்ன கணக்கு? இப்ப டெல்லி தான் வேட்பாளர்கள் பட்டியலை கொடுத்தது அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் ஏன் திடீர்னு தேர்தலுக்கு பிறகு நான் வந்து தலைவர் பதவியிலிருந்து விலகலான் இருக்கேன் அப்படின்னு ஏன் ஒரு அறிக்கையை கொடுக்கணும்? அதாவதுங்க, காங்கிரஸ்ல இருந்த அனைத்து தலைவர்களுமே அதுல காங்கிரஸ்ல இருந்து பயணம் செய்தவர்கள் தான். ஓகே. நேற்றைக்கு வேற ஒரு கட்சியில இருந்து எந்த தலைவருமே நீங்க பாருங்க, காங்கிரஸ்ல இருந்தவங்க அங்க இருந்தா பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு தான் வந்திருப்பாங்க. நேற்றைக்கு வேற ஒரு கட்சியில இருந்து வந்த ஒரே தலைவர் யாருன்னு கேட்டா இன்றைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தான். நம்ம பதிவு பண்ணலாம். ஏன் கேட்டீங்கன்னா, அவருக்கு காங்கிரஸோட பேஸ் என்னன்னு தெரியாது, யாருக்கு என்ன சீட்டு தரணும்னு தெரியாது. இப்போ நீங்கள் இளங்கோவன் இருந்தார், அதுக்கப்புறம் ஜி.கே. வாசன் அவர்கள் இருந்தார், அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ காங்கிரஸோட முன்னாள் தலைவர்கள் எல்லாமே இவங்க எல்லாமே காங்கிரஸுக்குள்ள போராடியவர்கள். இவங்க எல்லாமே இவருக்கு எதுவுமே தெரியாது. இவர் யாரை வச்சு இப்போ பேசுவார்? எல்லாமே அங்கே நான் தான் ஆரம்பத்தில் சொன்னல, ஒருத்தருக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை இவரால் சமாளிக்க முடியாது. இப்போ கடைசி கட்டத்துல என்ன ஆகுது, கோஷ்டிகள் இருக்கு, அதை சமாளிக்க முடியாது. இப்போ சமாளிக்க முடியல. இப்போ கடைசியில என்ன ஆயிடுச்சு, இவரால முடியவே, இவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்ற ஒரு கட்டத்துல வரும்போது இவங்க என்ன பண்றாங்க, சரி இதுக்கப்புறம் வேற வழி இல்ல. காங்கிரஸ் வந்து செல்வ பெருந்தகை அவரோட கட்டுப்பாட்டுல இல்லாத விளைவுதான் இந்த முடிவா? அதுதாங்க. இப்போ அந்த 5 பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா தலைவர்கள். நீ என்ன நேத்து வந்து நீ என்ன வந்து நீ வந்து கைட் பண்றது என்ற ஒரு கேள்வி எழுது. அதனால வேற வழியே இல்லை. சரி, நான் தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, தீய சக்தி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நல்ல விளைவுகள் தெரியும். அதனால நானே தார்மீகமா ராஜினாமா பண்ணிடுறேன் என்ற ஒரு வார்த்தையை ஏன் பதிவு பண்றாருன்னா, அவர் ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறாரு. நான் சொன்னல, இந்த பிரச்சனைலாம் நான் விலகிடுறேன் என்றது. இதுவும் என்ன சேஃப் ஜோன் சுருக்கமா சொல்லுங்க. இதோட சேஃப் ஜோன் என்னன்னா பாருங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம தோத்துருவோம் தெரியும், நம்ம தோத்துட்டோம், சொன்ன மாதிரி தோத்துட்டோம். அதனால நான் முன்கூட்டியே நான் அதை பதிவு பண்ணிட்டேன், நான் வந்து தார்மீகமா நான் இங்கேருந்து விலகிறேன்ட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து. ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் ஒரு பிரேக் எடுத்துப்போம். மோகன் சார், திமுக சொல்லக்கூடிய நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம், 23 கட்சிகள் 25 கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இருக்காங்க, மெகா கூட்டணி அப்படின்லாம் திமுக ஒரு பக்கம் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாலும் கூட, இப்போ எதிர்கட்சியினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டணிக்குள்ள பல்வேறு சலசலப்புகள் இருக்குது, ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலுமே ஒரு உட்பூசல் இருக்குது, அதிருப்தி இருக்குது, இதெல்லாம் வந்து களத்தில் வந்து திமுகவுக்கு எந்த விதமான பயனுமே தராது அப்படின்றாங்க. இல்லை, அது வெளியே பாதிக்காது. அதாவது உட்கட்சி விவகாரம். இப்போ உட்கட்சியில் சீனியர் இருப்பாங்க, ஜூனியர்ஸ் இருப்பாங்க. அதில் சீனியருக்கு வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி 28 தொகுதி கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு, அதே போல் பிஜேபிக்கு 27. அதில் பெண் வேட்பாளர் குறைவு. இதில் காங்கிரஸில் 2 வேட்பாளர் தான், ஆனால் பிஜேபியில் 5 பெண் வேட்பாளர் இருக்காங்க. ஸோ அப்போது பிரச்சனை குறைவாக இருக்கும். எப்போவுமே பெண் வேட்பாளர் இல்லைன்னா தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு கோஷ்டி பூசல் இன்றைக்கி நேற்று இல்லை, காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா கோஷ்டி பூசல் இன்னைக்கு தொடர்ந்து அது போல இருக்கும். வழக்கத்தை விட இந்த தேர்தலில் வழக்கத்தை விட இந்த தேர்தலில் தொகுதி பங்கீடு பேச ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, அதற்கு முன்னாடி இருந்தே காங்கிரஸ்ல உட்கட்சி பூசல் ரொம்ப வலுவா இருக்கே, அதுதானே இங்க வந்து பல கேள்விகளை வழிவகுக்குது. கட்சி வலுவா இருந்தா கூட டிக்ளேர் பண்ணிட்டாங்க இல்லையா, 27 எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு இருக்கதான் சார் செய்யும். 28 வேட்பாளர்கள் போட்டிருக்காங்க இல்லைங்களா, 28 பேரும் கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருந்துச்சுன்னா புதுமுகங்களுக்கு நீங்க சீட்டு தந்துட்டீங்க, உழைச்சவங்களுக்கு மதிப்பே இல்லை, நேத்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கட்சிக்குள்ள வந்து எப்படி களத்துல வந்து வேலை செய்வாங்க, எப்படி வாக்களிப்பாங்களா? முதல்ல இல்ல, அது காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தேர்தலுக்கு மிக குறைவான நாள் தான் சார், அதெல்லாம் ஒன் டேல கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எய்ம் என்ன, டு அச்சீவ் தி கோல். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வந்து அவங்க 25 சீட்டு நின்னாங்க. ஓகே, பட் தே டிக்ளேர்ட் ஃபார் 18 சீட்டு வின் பண்ணாங்க, 18 சீட்டு வின் பண்ணாங்க. இப்போ வந்து அதிகமாக கேட்டு அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போது அதுதான் அவங்களுக்கு வந்து பேசி ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, அதில் சீனியாரிட்டி ஜூனியர் பீப்புள் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள சால்வ் பண்ணும். அது உட்கட்சி விவகாரம். அப்படி பண்ணி தான் 27 பேர் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண பிறகு தானே இதை பற்றி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜோதிமணி அவர்களோட கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேட்பாளர் தேர்வில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றாங்க.
காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவருக்கு எதிர்காலம் பத்தின எந்த விதமான அக்கறையுமே இல்லை அப்படின்றாங்க. நாங்க வந்து அந்த பேரழிவை தடுக்கிறதுக்கு போராடணும், அதுல நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்றாங்களே. இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? இப்ப அவங்க மட்டும் அது தெரிவிக்கிற மாணிக்க தாக்கூர் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு, கார்த்தி சிதம்பரம் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்னா உட்கட்சி பூசல் இங்க ரொம்ப வலுவா இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல அது இன்னைக்கு நேற்று இல்ல, உட்கட்சி பூசல் அது காங்கிரஸ்ல எப்பொழுதுமே இருக்கும். அதுதான் களத்துல அது என்ன மாதிரியான பயனை தருங்கிறதா கேள்வி. அடிப்படை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நேஷனல் பார்ட்டி. சரிங்க. சரி, அவங்க டிக்ளேர் பண்ணது வந்து சென்ட்ரலில் தான், டெல்லி தான் இது வந்து இது பண்ணுவாங்க, அவங்க வந்து கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க. பட் கீழே வந்து இப்போ அந்தந்த ஸ்டேட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் வந்து மேலிடத்துல தான் அவங்க வந்து கவனம் செலுத்தி அதுக்கான டிக்ளேர் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் இங்க டெல்லி கொடுத்த வேட்பாளர் பட்டியலுக்கு எதிராக தான் காங்கிரஸ் கட்சியினரே போராடுறாங்க. இருக்கும் ஒன் ஃபைட் மார்னிங் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அது இன்னைக்கு நேற்று அல்ல, கடந்த தேர்தல் கூட 25 சீட்டு கொடுத்த கூட கிட்டத்தட்ட 45 பேர் வந்து அது கேட்கறாங்க சீட். இல்ல எப்படி காம்ப்ரமைஸ் ஆவாங்கன்னு சொல்றீங்க நீங்க? அவங்க என்ன சொல்றாங்க? குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ வேட்பாளர் தேர்வுல வந்து இங்க ஒரு முறைகேடு இருக்கு, பணம் வாங்கிட்டு தான் இங்க சீட்டை ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற துணியில பேசுவாங்க. அது எப்படி காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்றீங்க? வேற என்ன பண்ணி இப்போ இருக்கிற சீட் அவ்வளவுதானே, 28 தான் இருக்கு. ஆல்ரெடி 27 பேர் போட்டுட்டாங்க. இதுல மாத்துறது ஏறந்தர் இருக்கும், மாத்துவாங்க. இதுல கூட மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புது முகங்களை மாத்துறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு தொகுதியில அந்த பகுதியில அவரு செல்வாக்கா அப்படியே இருக்கிறாரா, அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி புது முகங்களை மாத்துனீங்கன்னா மீண்டும் அந்த பண்ணையார்த்தனத்துக்கு காங்கிரஸ் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இல்லாதா? அது ஏழதான் சார் செய்யும். ஆனாலும் கூட புது முகத்தை பத்தி தெரியாது இல்லையா அந்த பகுதியில் தொகுதியில். அப்போ அது அலையன்ஸ் பேஸ் பண்ணி தான் அங்கே வராங்க. தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் வின் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் டிஎம்கே சப்போர்ட்னா தான் அவங்க வின் பண்ண முடியும். அந்த முறை 18 தொகுதிகள் வென்று இருக்காங்க நீங்க சொன்னீங்க. ஆமா, நான் சொல்றேன் கூடுதலா 3 தொகுதிகள் கொடுத்திருக்கும் போது அப்ப வெற்றி இலக்கை வந்து நம்ம என்ன அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதான காங்கிரஸாரோட நோக்கமா இருக்கு நினைக்கணும். ஏன்னா ஆனா இருக்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பூசலை பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல அவங்க அவங்கள வீழ்த்தணும், புதுமுகங்களை வீழ்த்தணும். இவ்வளவு நாளா கட்சியில உழைச்சு எங்களுக்கு என்ன மரியாதை, புதுசா வந்து உங்களுக்கு உழைக்காதவங்களை எப்படி எதுக்கு நாங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து காங்கிரஸ்ல வந்து காலகாலமா உழைச்சவங்களுக்கு வராதா? இல்ல உங்க கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனாலும் கூட அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, கடந்த முறை வந்து எம்பி இதுல வந்து 9 எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ 9 × 6 எவ்வளவு? 54 தொகுதி கிடைக்கும்னு நினைச்சிருந்துப்பாங்க. அந்த 54 கிடைக்காத பட்சத்தில் தான் இப்போ ஒரு சீட்டுக்கு 2 பேர் போராட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ 28 தானே கிடைச்சிருக்கு. அப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதில் காம்படிஷனில் அவங்க வலுவாக இருக்காங்களா, அவங்க ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கா, அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா லோக்கலில், அந்த அடிப்படையில் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. சில நேரங்களில் நீங்கள் சொன்னது போல் புது முகத்தை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் சொல்ல முடியாது, அவங்க பேக்ரவுண்ட் தெரியாது. அவங்களோட கருத்தை நீங்கள் இன்னொரு நான் பார்த்தீங்கன்னா, ஜி.கே. மணி அவர்களோட மகனுக்கு வந்து பெண்ணாகர் தொகுதியில் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துறீங்க. அவர் கட்சிக்கு எப்போ வந்தார் சொல்லுங்க? இல்ல அதெல்லாம் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. இல்ல நாங்க சொல்லல சார், உங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸோட அவங்க சொல்லுவாங்க மனக்குமுறல அதானே இருக்கு. நேத்து வந்து உங்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கற எங்களுக்கு என்ன மரியாதைங்கறாங்க, அது நியாயமான கோரிக்கை தானே. நேத்து வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அவன் மறுபடியும் அந்த இது வந்து எப்படி டெவலப் பண்ண முடியும்? அதாவது புது முகத்துக்கும் தரணும், பழைய சீனியர் பீப்புளுக்கும் தரணும், கலந்து தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்பதான் கட்சி வளரும். ஒரு சீனியர் மட்டும் குடிச்சீங்கன்னா அப்ப ஜூனியர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அது இது பண்ண மாட்டாங்க, கேன்வாஸ் பண்ண மாட்டாங்க. கடந்த முறை வந்து 18 பேர் ஜெயிச்சீங்க. ஈரோடு கிழக்குக்கு பிறகு 17 எம்எல்ஏக்கள் சீட் உங்ககிட்ட இருந்துச்சு. இப்போ நீங்க 12 பேருக்கு வந்து பழைய சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கொடுத்துறீங்க. 5 பேர்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அந்த 5 பேர்ல சிலர் வந்து சில தொகுதிகளில் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றவங்க இருக்காங்க இல்லைங்களா? வெற்றி வாய்ப்புள்ள நபர்களை ஓரம் கட்டிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு நீங்க கொடுக்கறதான அங்க விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இல்ல புதியவருக்கு கொடுத்துதானே ஆகணும். நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி தான் சார் நம்மளோட இலக்கு. வெற்றியாக இருந்தாலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து 8 முறை என்ன புரியணும்? அப்போ 8 பேர் அந்த இடத்துல 8 பேர் வளர்த்திருப்பாங்கல்ல அந்த கட்சியை. அப்போ அவங்களுக்கு எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும்? அந்த அடிப்படையில் தான் வந்து புது முகத்தையும் போடுறது பிளஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து கொடுத்தது பிரச்சனை இல்ல சார். கட்சிக்காக உழைக்காதவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, நேத்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது இங்க பிரச்சனையே. நேத்து வந்து ஏன் அவன் பாடுபட மாட்டானா? புரியுங்களா? இப்ப தலைவர் வந்து எப்ப வந்தாரு? அவரோட பங்களிப்பு என்ன அப்படின்றாங்க? செல்வ பெருந்தகை இல்ல கேளுங்க, செல்வ பெருந்தகை கூட எப்ப வந்தாரு அந்த கட்சிக்கு தலைவரா? இப்பதானே வந்தாரு. இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப தமிழ்குமரனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு வாரம் இருக்கும் இல்லையா, ஒரு வாரம் 10 நாள் தான் இருக்கும். அவர் என்ன கட்சிக்காக காங்கிரஸுக்காக என்ன உழைச்சாரு, என்ன பாடுபட்டாருன்னு அவரு கொடுத்தாங்க. அந்த அடிமட்டத்துல அந்த மனக்குமுறல் இருக்கதானே செய்யும். இது எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ. அதாவது இப்ப கூட்டணின்னு வருது இல்லையா, கூட்டணியில் எத்தனை 25 பேர் இருக்காங்க. இங்க கூட்டணியில வருது டிஎம்கேல.
அப்போ அந்த கூட்டணிக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கணும்னா அங்கே காலம் ஃபுல்லாக உழைச்ச சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது கட்சியினுடைய நிர்வாகிகள் இருப்பாங்களா இல்லையா, அவங்களை தள்ளி தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். அது வந்து வேற நோ அதர் கோ, அப்படிதான் பண்ணி ஆகணும். நாங்க சொல்றது உங்களுக்கு புரியல, அப்படிதான். புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது காங்கிரஸ்ல வந்து அது ஒரு பிரச்சனை இல்லைங்க. நேற்று வந்தவருக்கு வாய்ப்பு, அதுதாங்க மனக்குமுறலா இருக்கு. நேற்று வந்தவருக்கு வாய்ப்பு. ஜோதிமணி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு மரியாதையே இல்லையே, நேத்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அப்படிங்கிற தொனில அவங்க பேசுறாங்க. குறைவான சீட்டுக்கு அப்படி காங்கிரஸ் கட்சியிலேயே நீண்ட காலமா உழைச்ச ஒரு காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா யாரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்க போறது இல்ல. நேத்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு தரீங்க. இன்னொன்னு, வேட்பாளர் தேர்வுல வந்து பின்னாடி நிறைய முறைகேடுகள் இருக்கு, ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்களே. அப்படி பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வரவங்க எப்போ வந்தாங்க? இப்பதானே வராங்க கூட்டணிக்கு. இப்போ அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தள்ளி தானே அந்த கூட்டணிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க முடியும். அது போல தான் அது வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அது அந்த கட்சியினுடைய கட்டளை, அதை நீங்கள் மீறக்கூடாது. ஏன்னா வெற்றி தான் நம்மளுடைய இது அச்சீவ்மெண்ட்டு. வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற பொழுது சில இது நெருடல்கள் ஏற்படும். வெற்றியை நோக்கி பயணிக்கிறீங்க, 25 கட்சிகளுக்கு மேல எங்க கூட்டணி இருக்குன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இன்னைக்கு கூட பேசும்போது தென்காசியில பேசும்போது என்ன சொல்றாரு, திராவிட மாடல் 2.0க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்லாம் பேசுறாரு. அப்படின்னா வெற்றி தானே அவருடைய இலக்கா இருக்கு. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய கூட்டணி கட்சிகள் எல்லாத்துலயுமே உட்கட்சி பூசல் இருக்கு. எல்லாத்துலயும் வெற்றி வாய்ப்புக்கு வழிவகுக்கும். அப்படி அல்ல, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன? To achieve the goal. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி கேக்குறேன் செய்யும். களத்துல இன்னைக்கு வந்து பிரச்சாரம் செய்யறது திமுக சார்பா யார் பிரச்சாரம் பண்றாங்க? இல்ல யார் பண்றாங்க சொல்லுங்க? டிஎம்கே முதலமைச்சர் பண்றாரு, துணை முதலமைச்சர் பண்றாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன களத்துக்கு வரவே இல்லையே, ஏன் வரல? அப்ப ஒரு அதிருப்தி இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் வரல டிக்ளேர் பண்ணி அவங்க இவர்தான் வேட்பாளர்னு சொன்ன பிறகு அவங்களும் வருவாங்க. இப்போ வந்து டிக்ளேர் பண்ணல இல்ல இன்னும். சோ அவங்க வந்து இப்ப இந்த 27 பேர்ல நீண்ட காலம் இல்ல, இன்னும் சொல்லுங்க 1 or 2 days தான் கட்சிகள் களத்துக்கே வரல. அப்படின்னா அந்த கூட்டணியில திமுக கூட்டணியில பெயரளவுக்கு தான் ஒரு மெகா கூட்டணி இருக்கு, இன்னும் ஒரு இணக்கம் வரல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நேத்து தான் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க, 27 கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்பதான் தெரியும். காங்கிரஸ் மட்டும் பேச வேண்டாம் சார், மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கு. எல்லா கூட்டணி தான் சொல்றேன். பொதுவா காங்கிரஸ் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். கட்சிகள் எங்க போச்சு? மக்கள் நீதி மய்யம் எங்க போச்சு? சார் அதிமுக எங்க போச்சு? அந்தந்த பகுதியில அந்தந்த தொகுதி ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க வந்து பிரச்சாரமும் அவங்க வந்து இது பண்ணிட்டு தான் செய்றாங்க. களத்துக்கு வரலங்கறது போய் அந்த தொகுதியை பாருங்க, நீங்க சொல்லுங்க. அந்த தொகுதியை போய் பாருங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஓவரால் சார் பிரச்சாரம் பண்றாங்கன்னா நம்ம பாக்குறோம் ஊடகத்துல வருது. கூட்டணி கட்சிகள் எங்க பிரச்சாரம் பண்றாங்க நீங்க பார்க்கல. அதாவது ஓவரால் அப்ப என்ன இப்போ செல்வராஜ் எங்க பண்ணிட்டு இருக்காரு பிரச்சாரம்? அவங்க கட்சி இப்பதான் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ளேயே பிரச்சாரம் பண்ணாங்க. அததான் கேக்குறாரு அவரு. இல்ல எப்பதான் களத்துக்கு வருவாங்க சார்? அவங்க வந்து இந்த கேண்டிடேட் வந்து டிக்ளேர் பண்ணி அவங்க நாமினேட் முடிச்ச பிறகு தான் அவங்க பிரச்சாரம் ஆரம்பிப்பாங்க. அதுதான் முறை. இது சப்போஸ் இப்போ ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றா வச்சுங்களேன், அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. சில நிகழ்வுல சில சந்தர்ப்பங்களை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ அந்த சேஞ்சுக்காக போய் இன்னொருத்தருக்கு போய் ஓட்டு கேட்டு இன்னொருத்தருக்காக கேட்க முடியாது இல்லையா? அது அந்த கன்ஃபார்ம் ஆகி இன்னும் 2 daysல முடிச்சிருவாங்க சார். டிக்ளேர் பண்ண பிறகு இவங்க தான் கேண்டிடேட், அதுக்கு மேல நீங்க வந்து இது பண்ண முடியாது, நாமினேட் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு அப்புறம் வந்து நீங்க துரிதமாக வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க. இதுதான் முறை. கருத்தை எடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். கிருத்திகா மேடம், இன்னும் நாள் இருக்கு, 20 நாள் பக்கமா இருக்குல்ல, நாங்க இன்னும் வருவோம், பொறுமையா வருவோம் அப்படின்ற, எங்க கூட்டணியில எந்த விதமான சலசலப்பெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றாரு. மோகன் சார் சொன்னது வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச மாதிரி தாங்க. எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்க. அதுக்கு மீனிங் தெரியுமான்னு கேளுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. யாருக்குங்க சார்? முழு சோத்துல அத வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சே, எல்லா இடத்துலயும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. உங்க கூட்டணிங்கிறதே ஒரு வந்து ரொம்ப ஒரு வீக்கா தெரியுது. அப்புறம் இதுல என்ன இருக்குங்க சார் மறைச்சு வைக்கிறதுக்கு? அதாவது சார், கூட்டணி தர்மம் அப்படிங்கறது இப்ப இங்க தமிழ்நாட்டுல எப்படி செட் ஆயிருக்குன்னா, ஒரு பலமான அணியே வந்து வெல்லும் அணி அப்படிங்கறத எல்லாரும் மைண்ட்லயும் பிக்ஸ் ஆயிருக்கு. சோ அந்த விதத்துல இவங்க வந்து எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ 20 கட்சிகளா எத்தனையோ வந்து கூட்டணி அமைச்சாங்க. ஆனா இதுல வந்து காங்கிரஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை. இது வந்து 2021 இருந்தே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு போர்ட்லயும் எந்த ஒரு அந்த ஒரு சேர்மன்ஷிப் அதுல எதுவுமே வந்து அவங்கள வந்து கண்டுக்கல. நீங்க அந்த பாயிண்ட் வந்து நீங்க வந்து கண்டிப்பா அவங்க they are not satisfied. அவங்கள வந்து ஏதோ ஒரு இடத்துல அகாமடேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு கொந்தளிப்பு இருக்காது. அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல. அதனாலதான் அவங்க லீடர்ஸே என்ன சொல்றாங்க, ஆட்சியில் அதிகாரம்,
இதுல பங்கு அதெல்லாம் பேச்சு வந்ததே இதனாலதான். அப்போ ஒவ்வொருத்தரா வர்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வர்றாரு, கிரீஷ் சோடங்கர் வர்றாரு. அவரு என்ன சொல்றாரு, ஆட்சி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் கட்சி வளரும் அப்படிங்கிறாரு. உடனே இவங்க என்னங்கிறாங்க, எம்பி வசந்த் சொல்லி அது வந்து அவரோட பர்சனல் ஒப்பீனியன், இது வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சோ இங்க அந்த முரண் வந்து அவங்களுக்குள்ளேயே நிறைய இருக்கு. எல்லாமே லீடர்ஷிப். நீங்க சொல்றது மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முதல்ல எழுப்புனது காங்கிரஸ் தான் எழுப்புனாங்க. அதிக தொகுதிகள் வேணும்னு காங்கிரஸ் தான் கோரிக்கை வச்சாங்க. 5 பேர் குழுவெல்லாம் அமைச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாங்க. முதல்ல இந்த தொகுதி பங்கீடுலாம் பேச்சுவார்த்தை நடத்துனது காங்கிரஸா இருந்துச்சு. ஆனா இன்னும் களத்துக்கே வரலனா திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் அதற்கு காரணமா இருக்கா, இல்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ள நிலவக்கூடிய உட்கட்சி பூசல் தான் அதுக்கு காரணமா இருக்கா? இல்லை சார், உட்கட்சி பூசல் எல்லாருமே சொன்னாங்க. இது வந்து பல காலமா இருந்துட்டு வருது. ஆனா அதையெல்லாம் கடந்துதான் வந்து காங்கிரஸ் வந்து வளர்ந்துட்டு வருது. ஆனா இந்த தடவை என்னாச்சுன்னா காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு அடிமையாயிடுச்சு. சோ இந்த செல்வ பெருந்தொகை வந்து அவர் வந்து லீடர்ஷிப்ல இருந்தும் கூட அவர் வந்து எதுவுமே வந்து எல்லாரும், அதாவது ஒரு தலைவர்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுதானே தலைவர். அவர் வந்து அவரு சோலோவா அப்படியே இயங்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனாலயே எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு கோவத்துல இருந்திருக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி இப்போ எதெடுத்தாலும் அவரு தான் போறாரு. இப்போ கேசி வேணுகோபால் வராரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் போடுறாங்க அப்படின்னா இவர் வந்து அவரை தனியா கூப்பிட்டுட்டு போய் ரூம் போட்டுக்கிறாரு. அது யாருக்குமே தெரியாது அவர் எங்க தங்க வைக்கப்படுறார் அப்படிங்கிறது கூட தெரியறது இல்ல. அப்புறம் இவரே டிரைவர் ஆயிக்கிறாரு, அவருக்கு யாருமே விடுறது இல்ல. சோ அந்த திமுகக்கும் செல்வ பெருந்தொகைக்கும் இருந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிருச்சுங்க சார். அப்படிதான் நான் பாக்குறேன். நான் இது வந்து காங்கிரஸ்குள்ள இவ்வளவு ஒரு கொந்தளிப்பு வர்றது வந்து இவர் மட்டும் ஏதோ சோலோவா பண்ணிட்டு இருக்காரு, யாரையுமே அரவணைச்சு போறது இல்ல, அப்புறம் கட்சிக்கு உண்டான அங்கீகாரத்துக்கு கேட்கறது இல்ல. ஒரு அதே மாதிரி திமுகவுமே வந்து அவங்களுக்கு எதுவுமே வந்து அகாமடேட் பண்ணல. உள்ளாட்சி தேர்தல், முனிசிபல் எலெக்ஷன் அதுல எல்லாம் வந்து அவங்க கேட்ட இது கிடைக்கல, அவங்க கொடுக்கல. சோ இந்த கோவம் இந்த இதுவும் வந்து நிறைய நாளா இருந்துட்டு இருந்ததுனாலதான் ஒவ்வொரு தலைவரா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப பேச ஆரம்பிக்கும் போது இந்த முரண்கள் எல்லாம் தெரிய வருது. சரி, அப்படி பார்த்தா எல்லா கூட்டணி கட்சிகளும் திருப்தியா இருக்காங்களா அப்படின்னா இல்ல. எல்லாருமே இந்த தடவை ஒரு கட்சி பாக்கி இல்லாம எல்லாருமே வந்து எங்களுக்கு அதிக அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறது தான். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டிஎம்கே வந்து அவங்கள மட்டும் வளர்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம யாருமே வளரல, நம்ம வந்து அடிமையா இருக்கிறோம் அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிருச்சு. சோ இது வந்து எல்லாத்தையும் திருப்தியா வச்சுக்கிற ஒரு பக்குவம் வந்து கலைஞர் கருணாநிதி ஹேண்டில் பண்ணாரு. அவருக்கு இருந்தது வந்து இந்த காலகட்டத்துல அது வந்து இல்ல. அதனால இந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து வெடிக்குது. இப்போ எலெக்ஷனுக்கு வந்து இவ்வளவு ஷார்ட் டைமா இருக்கும்போது இனி எங்க போய் இவங்க எல்லாம் மென் பண்ணி இது வந்து கேடர்ஸ்க்கு போகும் இல்லைங்களா, அதாவது கீழ்மட்ட தொண்டர் வரைக்கும் இது வந்து போயிடும். அது ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதுதான் மேம் கேட்கிறேன். இப்ப திமுக கூட்டணியில பல கட்சிகள் இருக்கிறதா சொன்னாலும் கூட கூட்டணி கட்சிகள் எதுவுமே இன்னும் களத்திற்கு வந்து வேலை செய்ய வரல. அப்படி இருக்கும்போது அடிமட்ட தொண்டர்கள், இப்ப கூட்டணி கட்சி தொண்டர்களா இருக்கட்டும், அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதான் சொல்றேங்க, அடிமட்ட தொண்டர்களுக்கும் அதே கன்ஃபியூஷன் இவங்க கேரி ஆன் பண்றாங்க. இப்போ ஒரு கூட்டணி கட்சிகள் அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ள ப்ராப்ளம் இருந்தா கூட வெளியே தெரியாம மூடிச்சு கொண்டு போய் அதுதான் கூட்டணிக்கு உண்டான சக்சஸ் ஃபார்முலா, அதுதான் வந்து எலெக்ஷனுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ. சோ இது வந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும் அந்த இன்செக்யூரிட்டி வந்துருச்சா, இனி யாரும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல, வேலை செய்யறதுக்கு வந்து யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. இதுலயும் வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் வந்து ரொம்ப பிரச்சனையானதுனால அதுலயும் இப்ப எங்க ஊர்ல எல்லாம் கூட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சோ அதுலயும் வந்து ரொம்ப என்ன ஒரு இது வந்து அதாவது இலக்கு வந்து முதலமைச்சர் தான் சொல்றாரு, இலக்கு வந்து வெற்றி, அது வந்து அவர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு ஒழிஞ்சு வேற யாருக்குமே அந்த ஸ்பிரிட்டே இல்ல. சோ இது ஹோலாவே இது கூட்டணி வந்து கொலாப்ஸ் ஆகி நிக்கிற ஒரு பரிதாபமான ஒரு செயலா தான் தெரியுது. இது யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க, எதிரணிக்கு வந்து நம்ம எந்த பாயிண்ட்லயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுக்க கூடாது. அதுதானே ஒரு எலெக்ஷன் இதுல வந்து அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தா
அதாவது பலமான 2 அணிகள் வந்து தேர்ந்தெடுக்கிறப்போ எதிரணிக்கு வாய்ப்பு தரும் எந்த செயலையுமே அனுமதிக்காத தலைமை, அது மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து வென்றுள்ளது. சரிங்களா? அந்த தலைமை வந்து அது எல்லா இடத்துலயுமே அதுவும் கொலாப்ஸ் ஆகி போச்சு. சோ இதுல வந்து என்னன்னா அட்வான்டேஜ் வந்து இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு எல்லாரும் சேர்ந்து கரெக்டா கொண்டு போற அந்த கூட்டணி, அதாவது அலையன்ஸ் போட்டா மட்டும் பத்தாது, சீட் எண்ணிக்கை மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் தேர்தல் வரைக்குமே அந்த கட்டுக்கோப்பா கொண்டு போறது, எல்லாத்தையும் அரவணைப்புடன் கூடிய ஒரு அணுகுமுறை அது வந்து இல்லாததுனால இது வந்து எல்லா இடத்துலயுமே பரவிருச்சு. இப்ப கீழ்மட்ட லெவல் வரைக்கும் வந்துருச்சு. தலைமை அப்படிங்கிற அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் அப்படிங்கறதே எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி. இது களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பாக்குறீங்க? யாரும் வேலை செய்ய மாட்டாங்க சார். எல்லாமே வந்து ஒரு அதாவது இவன் எனக்கு கொடுக்கல, அவன் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற அந்த இது மனப்பான்மை வந்து இது, அதாவது ஒரு நெகட்டிவிட்டி வந்துருச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போகும்போதுதான் பலம். சோ அது வந்து கொலாப்ஸ் ஆகும்போது இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த கூட்டணி அமைச்சதும் கூட்டணியோட பலமும் வந்து அவங்களே வந்து தவிடு பொடியாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இதுல வந்து எல்லா கட்சிக்காரர்களும் திமுக எல்லாரும் தான் இதுக்கு பொறுப்பு. ஓகே. இல்ல நீண்ட காலமா சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, குறிப்பா செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவரா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து திமுகவோட கைப்பாவையா செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்க நிறைய முக்கியமான தலைவர்களே முன் வச்சாங்க. இப்போ திடீர்னு வந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, தேர்தலுக்கு பிறகு நான் விலக போறேன் அப்படின்னு ஒரு விலகல் அறிவிப்பை வெளியிடுறாரு. அப்படின்னா இதன் பின்னணியில கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தி தான் காரணமா இருக்கா, இல்ல வேற ஏதேனும் காரணம் இருக்குமா? சார் அவரோட பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து முதல்ல மரகதம் சந்திரசேகர் பர்சனல் அசிஸ்டன்டாவோ டிரைவராவோ ஏதோ இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் விசிகேக்கு போறாரு. அதுக்கப்புறம் விசிகேல இருந்து திரும்ப காங்கிரஸ்க்கு வராரு. கார்கே வந்து அது பிற்படுத்தப்பட்டவர், அவங்க எல்லாருமே கார்கே செல்வ பெருந்தகை எல்லாம் ஒரே இது. அதனால அவர் தலைவர் ஆகுறாரு. தலைவர் ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்சி வளர்த்திருக்காரு? தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனை பேசியிருக்காரா? மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து வச்சிருக்காரா? சிஎம் சந்திச்சு ஏதாவது மனு கொடுத்திருக்காரா? இல்ல இது வந்து இப்படி பண்ணணும், நீங்க வந்து இது மாத்தி பண்ணியே ஆகணும், மக்களுக்கு அப்பதான் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரா? எதுவுமே பண்ணாதப்போ அவங்க கட்சிக்குள்ள எப்படி அவரை அக்செப்ட் பண்ணுவாங்க? இப்ப காங்கிரஸ் பாரம்பரியம் அப்படிங்கறது அவருக்கு கிடையாது. எங்கிறத ஒரு அப்ஸ்டார்ட்டா தான் வந்திருக்காரு அவரு. இன்னைக்கு திடீர்னு தலைவராகி தான் வந்திருக்காரு. யாரையும் அரவணைக்கிறது இல்ல, அவரோட அஜெண்டா மட்டும் பாத்துக்கிறாரு, அவர் சுயநலமா இருக்காரு அப்படிங்கிறது தான் நிறைய காங்கிரஸ்காரங்களோட கருத்து. ரெண்டாவது, இது வந்து இப்போ இந்த லிஸ்ட் போட்டிருக்காங்களே, அது வந்து மேல இருந்தானே வந்துச்சு. ஐதர் கார்கே பண்ணிருக்கணும், இல்ல ராகுல் காந்தி பண்ணிருக்கணும், இல்ல சோனியா காந்தி, யாரோட ஒரு அனுமதியோட தான் இந்த லிஸ்ட் வெளியே வந்திருக்கு. அதைய புடிச்சிட்டு இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்ப தலைமை எங்க இருக்கு? தலைமைக்கு வந்து கட்டுப்படணுங்கிற ஒரு பேசிக் டிசிப்ளின் கூட இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இல்ல அப்படின்னா எந்த ஒரு அதல பாதாளத்துக்கு கட்சியை இவர் கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாகுது. இவருக்கு யாருக்கிட்டையுமே பி சிதம்பரம் தவிர அவர் யாருக்கிட்டையுமே வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு சேவ் கிடையாது. எல்லாருமே வெறுக்கிறாங்க. ஓகே மேம், முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசும். திருநாவுக்கரசு சார், அதிக கூட்டணி நாங்கள் அமைச்சிட்டோம், ஒரு மெகா கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்லாம் திமுக சொல்லிட்டு இருந்தப்ப அந்த மெகா கூட்டணியே இப்போ திமுகவிற்கு ஆபத்தா அமைஞ்சிருக்கா? ஏன்னா களத்தில் வந்து எந்த கூட்டணி கட்சிகளுமே ஒன்றிணையாமல் இருக்காங்கல்ல, அதுவே ஆபத்தா முடிஞ்சிருக்கா? மெகா கூட்டணியும் ஒரு ஆபத்தா அமைஞ்சிருக்கு. வேற என்ன ஆபத்து இருக்கு? வேற என்னன்னா 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஒரு 50-55 வாக்குறுதிகள் கூட சொன்னது மாதிரி நிறைவேற்றலை, ஏமாத்திட்டாங்க. சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியும். தினந்தோறும் நியூஸ் பேப்பரை நீங்க திறந்தா இல்ல டிவி சேனல் ஆன் பண்ணா கொலை, அதுவும் இந்த ரவுடிசத்தால வரக்கூடிய கொலை. கூலிப்படைகள் வந்துட்டு அந்த மாதிரி சர்வசாதாரணமா கொலை பண்றாங்க. யாருக்குமே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதனாலையும் தோக்க போறாங்க. பெண்களுக்கு தமிழகத்துல ஒரு டாய்லெட் போன பெண்ணு +2 மாணவிய ஒருத்தன் வந்துட்டு கடத்தி கற்பழிச்சு கொலை பண்றான். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளவே ஒரு மாணவியை திமுக காரன் ஒருத்தன் உள்ள போயிட்டு மானபங்கப்படுத்துறான். நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் அங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட வெறும் 22 வயசு ஒரு இளம்பெண்ணை திமுக காரர் அங்க கேண்டீன் வச்சிருந்தான். அவன் வந்துட்டு பாலியல் ரீதியா வந்துட்டு பல பிரச்சனை பண்ணியிருக்கிறான். தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடந்த பல குற்றங்கள்ல நேரடியா திமுக காரங்களே ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதனாலேயே அவங்க தூக்க போறாங்க. திமுக காரங்களே
கூட்டணி கட்சிகளோட அதிருப்தி மட்டும் இல்லாம மக்களோட அதிருப்தி இதெல்லாம் மெயின். இது எல்லாமே மெயின். நான் தான் கஞ்சா சொல்றேன்லங்க. முன்னாடி எல்லாம் கஞ்சான்றது கொஞ்சம் அப்படியே சமுதாயத்துல மேல்தட்டத்துல இருக்கிறவங்க அவங்க தான் அந்த போதைப் பொருளை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு கிராமம் முதற்கொண்டு பள்ளிக்கூட சிறுவர்கள் முதற்கொண்டு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. தமிழகத்துல எங்க பார்த்தாலும் கஞ்சா அவ்வளவு சாதாரணமா கிடைக்குதுங்க சார். கவர்மெண்ட் ஜாப் சார், இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்களே, காலேஜ் முடிச்சு நல்லா படிச்சு அவங்களோட ஆசையை எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடணும். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பத்துல நம்ம புள்ள கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுங்கிறது ஒரு கனவா இருக்கும். சுருக்கமா சார். ஆனா நிறைய இடத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு அமைச்சர் நேருவோட அமைச்சரவையில 40 லட்சம் 50 லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறான். இப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தால கண்டிப்பா படுதோல்வி அடையும் திமுக. கூட்டணியாலையும் வந்துட்டு கண்டிப்பா தோல்வியடைய போறாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க, இந்த கூட்டணி வேலை செய்யாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். களத்துல வேலை செய்வாங்க. காங்கிரஸ் எப்படி வேலை பார்ப்பாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்துட்டு போட்டியிடலையோ அங்கெல்லாம் திமுகவுக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க. உள்ளடி வேலை பார்ப்பாங்க, எதிராக வேலை பார்ப்பாங்க. எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீ காசு வாங்கிட்டு தானே சீட்டு வாங்கின, ஒன்னையும் தோக்கடிக்கிறேன் இப்படியும் வேலை பார்ப்பாங்க. இவங்க விடுதலை சிறுத்தைகள் எப்படி வேலை பார்ப்பாங்க, திமுகவுக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க. ஏன் 5 வருஷமா நாங்க வேங்க வயல் பிரச்சனைக்கு கூட எதிராக குரல் கொடுக்காம இந்த திமுக ஆட்சிக்கு நாங்க முட்டு கொடுத்தோமே. ஆனா நேத்து வந்த பிரேமலதா தலைமையிலான கட்சிக்கு 10 சீட்டு ராஜ்யசபா கொடுத்தீங்களே, எங்களுக்கு 8 மட்டும் கொடுத்துட்டீங்களே, கேட்டதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி அவங்களும் திமுகவுக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் எப்ப தேமுதிகவுக்கு வந்துட்டு 8 கொடுத்துட்ட, எங்களுக்கு 6ல இருந்து 5 கொடுத்துட்டீங்க, தேமுதிகவுக்கு 10 கொடுத்துட்டியே அப்படி சொல்லி கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க. திமுக கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாருக்கும், குறிப்பா விசிகாவுக்கு எதிராகவும் காங்கிரஸுக்கு எதிராகவும் திமுக காரங்க கண்டிப்பா வேலை பார்ப்பாங்க. பிகாஸ் they are not happy with காங்கிரஸ் அண்ட் விசிகே. புதிய சார் திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் பார்க்க போகக்கூடிய சார் சொன்ன மாதிரி அவங்க பார்க்க போகக்கூடிய உள்ளடி வேலைகளோ இல்ல திமுக மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியோ யாருக்கு பாதிப்பா அமையும், யாருக்கு வந்து சாதகமா அமையும்? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. இந்த திமுக போயிட்டு இப்போது முதல்வரும் சரி துணை முதல்வரும் சரி இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க, பலத்தோடு போய் பேசுகிறாங்க, ஒரு இடத்துல மேடை போட்டு பேசுகிறாங்க. ஆனால் இந்த எம்எல்ஏ வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க களத்தில் போய் என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. முதல்ல சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே நான் கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதிவு பண்ணது அதுதான். ஏற்கனவே நீங்கள் 2021 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலையே, அப்புறம் எப்படி இப்ப நீங்க தூக்கிட்டு வரீங்கன்னு தான் கேக்குறாங்க மக்கள். இன்னைக்கு கூட திருச்செந்தூருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் விரட்டி தான் அடிச்சாங்க. அந்த மாதிரி கேக்குறாங்க. நம்ம பார்த்தோம். அப்படிதான் களத்துல இன்னைக்கு இருக்கு. ஏன் கேட்டா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவன் யோசிக்கிறது என்னன்னா, பொய் சொல்லி மறுபடியும் நீங்க வந்து இன்னைக்கு நான் டோக்கன் தரேன், நீ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க, எது வேணாலும் நான் வாங்கிக்கன்னு சொல்றேன். அதை நீ வராத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், வராத தீய சக்தி திமுக இன்கேஸ் அப்படி வந்துட்டால் அந்த சுமையை யார் சுமக்கிறது? நீ அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீ யார்கிட்ட கேட்கணும்? மக்கள் விழிப்பா இருக்காங்க. ஆமா, யோசிக்கிறான்ல. அப்ப நீ பொய் சொல்ற. இந்த 8000 ரூபாய்க்கு நீ மறுபடியும் எங்க தலையில் தான் போடுவ. அப்படி இருக்கும் பொழுது நீ மத்திய அரசு தான் சார்ந்து போகணும். மத்திய அரசு ஏற்கனவே உனக்கு 10 ஏற்கனவே ஒரு 5 லட்சம் கோடி கொடுத்ததே நீ கணக்கு நீங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு பதிவு பண்றாங்க இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வரப்போறதில்ல. ஆனா அப்படி வந்துட்டாலும் இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியை மக்கள் நம்ப மாட்டேங்கிறான். அடித்தட்டு மக்கள் வந்து நம்ப மாட்டேங்கிறான், எடுத்துக்க மாட்டேங்கிறான். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி மோகன் சார். திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் பார்க்க போகக்கூடிய உள்ளடி வேலைகளையோ இல்ல திமுக மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியையோ எப்படி வந்து திமுக சமாளிக்க போகுது சார்? இல்லை, கடந்த தேர்தல் சமாளித்து தானே அங்கே வெற்றி பெற்றாங்க. அது கடந்த தேர்தல் வேற சார். இல்லை இருங்க சொல்கிறேன் நான். அது ஒவ்வொரு தேர்தல் இப்படி இருக்கும். ஏன்னா அந்த உட்கட்சி பூசல் அது அவங்க சால்வ் பண்ணுவாங்க. இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கடந்த தேர்தலோட சூழ்நிலை வேற. ஓகேங்களா? எல்லா சூழ்நிலையும் ஒன்றுதான். இப்போ வந்து திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்குல்ல, சார் சொன்ன மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, எல்லாமே நிறைவேற்ற முடியுமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இங்க அதிகமா இருக்கு, போதைப் பொருள் புழக்கமும் அதிகமா இருக்கு. எதிர்க்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. வரக்கூடிய செய்திகள் அப்படிதான். மக்கள் நீங்க பூஸ்ட் பண்ணுவீங்க. அது தேர்தல் போது தான் நம்ம கணிப்பு பண்ண முடியும். தேர்தல் போது அது செய்தியை பூஸ்ட் பண்றாங்கன்னா இப்ப எதிர்க்கட்சி தலைவரோ இப்ப மற்ற எதிர்க்கட்சி சொன்னா நீங்க அப்படி சொல்லலாம். வர ஊடகங்கள் வர செய்திகள் எல்லாம் அப்படித்தானே வருது. என்ன வருது? இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அந்த மாதிரி பெரிய. நீங்க அப்ப நியூஸ் பேப்பர் பார்க்கல, ஊடகங்களை பார்க்கல நான் நினைக்கிறேன். ஊடகத்தை சொல்றீங்க. சார் சொன்ன மாதிரி ஒருவேளை சன் டிவியை பார்த்துட்டு இருந்தீங்களா என்னன்னு தெரியல. இல்ல நீங்க வேற எது மட்டும் வேற எதனா டிவி பாக்குறீங்களா? அப்படி அல்ல.
நீங்க பதிவு நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. எதிர்க்கட்சிகள் வந்து இது போல பொய்யான பிரச்சாரங்கள் செய்வாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. மக்கள் அப்படிதான் சொன்னீங்க. ஒரே ஒரு கேள்வி சார், மனசாட்சி படி சொல்லுங்க சார், திமுக 505 வாக்குறுதியில ஒரு 50வது நிறைவேற்றிருக்காங்களா? சொன்னது மாதிரி சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க சார், மனசாட்சி படி நீங்க மனசாட்சியா பேசுங்க. பேஸ்ட் ஆன் ஃபைனான்ஸ், நீங்க ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கும்போது ஃபைனான்சஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஃபைனான்ஸ் இல்லாததுல பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அப்புறம் நிதி நெருக்கடி இருந்தா அப்ப கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையில்லையா? நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க? யார் வந்தாலும் பண்ணல. அது வேற சப்ஜெக்ட் சார், அது நம்ம இன்னொரு டிபேட்ல பேசுவோம். எப்படி வாங்குனீங்க? எங்க மத்திய அரசு கிட்ட டிஎம்கே உட்கட்சி பூசல் இல்லை, எல்லாமே இவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு. நன்றி. அதுக்கப்புறம் தான் ஜோதிமதி குரல் கொடுத்திருக்காங்க. அவங்க குரல் கொடுப்பாங்க இருக்கு, இல்லன்னு சொல்லாதீங்க. எதிர்க்கட்சியில குரல் கொடுக்கலையா? நீங்க சரியா பார்க்கலையா? அப்போ எல்லா கட்சியிலும் அப்படி உண்டு. ஓகே சார், நன்றி. அந்த தீர்ப்பு யார் கொடுப்பாங்க? மக்கள் தான் சார். ஓகே, கருத்துக்கு நன்றி சார். கிருத்திகா மேடம், இப்ப கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய இந்த அதிருப்தியை அதிருப்தியால திமுக சமாளிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்குங்களா? சார் அவங்களுக்கு ஆமா தடுமாறிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அது முடிஞ்சு போன ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குங்க சார். இவங்க என்ன ஒவ்வொரு இடத்துலயும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க பிரிட்ஜ் கட்டுறோம், ரோடு போடுறோம். இது 5 வருஷத்துல எதுவுமே பண்ணல. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அங்கன்வாடி மையம் அமைக்கிறேன். இதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு மேல பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கு என்ன பண்றாங்க? அதை பத்தி பேச்சே காணும். கஞ்சா ஒழிப்புக்கு என்ன பேச்சே காணும். சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. பரப்புரையிலுமே கூட பெரிய பெரிய விஷயங்கள்ல விட்டுறாங்க. ரெண்டாவது நேர்மை. அவர் சார் சொன்ன மாதிரி அரசு இது ரெக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் சொன்னது, ப்ராமிஸ் பண்ணனது எத்தனையோ லட்சம், ஆனா ரெக்ரூட் பண்ணது 90,000. இதெல்லாம் பல பல வருஷங்களா படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஹைலைட்டடா தெரியுது. இப்பவுமே அவங்க இந்த சின்ன விஷயங்கள்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. பெரிய பெரிய விஷயங்கள், தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இவங்க சொல்லி ப்ராமிஸ் பண்ணி பண்ணாத விஷயங்கள் எதுவுமே அவங்க பேச மாட்டேன்றாங்க. ஓகே, இதுல இருந்து என்னன்னா, சொல்லுங்க மேம், சொல்லுங்க. அதான் இந்த என்ன வேணுமோ, மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசாம இன்னும் அந்த கதை இட்டு கட்டி எவ்வளவு நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும் சார்? எல்லாத்துக்குமே இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியால எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அறிவு ஜாஸ்தியா இருக்கு. அதனால எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, என்ன கஷ்டங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஒண்ணும் பண்ணலங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இது எல்லாமே கூட்டணி தவிர இது எல்லாமே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணதான் போகுது. ஓகே மேடம், திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அதிருப்தியும் இதெல்லாம் தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுது, களத்தில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் மிக்க நன்றி.